அக்டோபரில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான், அமெரிக்கா மற்றும் கிழக்காசிய உச்சநிலை மாநாடுகளில் பங்கேற்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அன்வாரை மரியாதை நிமித்தம் சந்தித்த போது அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒருவேளை அது நடந்தால் அமெரிக்க அதிபர் என்ற முறையில் டிரம்பின் முதல் மலேசிய பயணமாக அது அமையும். இவ்வேளையில் அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான நெருக்கமான ஒத்துழைப்பானது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் வட்டார நிலைத்தன்மை, செழிப்பு மற்றும் அமைதிக்கும் பங்களிக்கும் என அச்சந்திப்பின் போது பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிடத்தில் சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு இந்த ஆண்டு தொடக்கத்தில் பதவியேற்ற பிறகு ரூபியோவின் முதல் ஆசிய பயணத்தின் ஒரு பகுதியாகும். டிஜிட்டல் முதலீடு, AI, பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற துறைகளில் பரந்த ஒத்துழைப்பையும் இந்த விவாதங்கள் உள்ளடக்கியிருந்தன. தவிர பாலஸ்தீனம், யுக்ரைன் மற்றும் மியான்மரில் உள்ள சூழ்நிலைகள் உட்பட வட்டார பிரச்சினைகள் குறித்தும் தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜூலை 8 முதல் 11 வரை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்கள் உட்பட 2025ஆம் ஆண்டுக்கான மலேசியாவின் ஆசியான் தலைமைத்துவத்தின் ஒரு பகுதியாக உயர்மட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக ரூபியோ கோலாலம்பூர் வந்துள்ளார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நெடுஞ்சாலைகளில் சைக்கிள் ஓட்டுவது இந்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் என புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை நினைவுறுத்தியுள்ளது. மலேசிய நெடுஞ்சாலைகள், லாரிகள், பேருந்துகள், மோட்டார் சைக்கிள்கள் என பல்வேறு மோட்டார் வாகனங்களின் பயன்பாட்டுக்கே முன்னுரிமை கொடுப்பதை அத்துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது யூஸ்ரி ஆசான் பஸ்ரி சுட்டிக்காட்டினார். சைக்கிள்களை பொழுதுபோக்கு, போக்குவரத்து என இரு நோக்கங்களுக்கு இந்நாட்டில் பயன்படுத்தலாம். பொழுதுபோக்கு என்றால் அந்த நடவடிக்கை அனுமதிக்கப்பட்ட பூங்காக்களிலோ அல்லது ஊராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட தரப்புகள் ஏற்பாடு செய்யும் சைக்கிள் ஓட்டும் நடவடிக்கைகளின் போதோ மேற்கொள்ளலாம் என்றார் அவர். எனவே சைக்கிள் ஓட்டிகளும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறைப்படி பின்பற்ற வேண்டும். தவறினால் குற்றத்தை பொறுத்து 1000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அண்மையில் ஜலான் குவாலா செலாங்கோர் கோலாலம்பூர் சாலையில் சைக்கிள் ஓட்டிகள் சிலர் பேருந்து பாதையை மறைத்ததாக சச்சரவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பதினான்கு வயது பெண் பிள்ளையின் நிர்வாண படத்தை சமூக ஊடகத்தில் பரப்பப் போவதாக வட்டி முதலை மிரட்டிய ஒரு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. யாப் என அடையாளம் கோரப்பட்ட அப்பெண் இணைய வேலை வாய்ப்பு மோசடியொன்றில் சிக்கிய பிறகு இந்த கசப்பான அனுபவத்திற்கு ஆளானார். பகுதி நேர வேலை வாய்ப்பு என வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பரத்தால் கவரப்பட்டவர் ஒரு டெலிகிராம் குழுவில் சேர்க்கப்பட்டார். வேலையை தொடங்க 30 ரிங்கிட்டை செலுத்தியவருக்கு 2 வேலைகளை முடித்து கொடுத்ததும் கமிஷனாக 60 ரிங்கிட் கொடுக்கப்பட்டது. எனினும் 3வது கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் தவறு செய்ததாகவும் மேலும் தொடர வேண்டும் என்றால் 500 ரிங்கிட் கட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பின்னர் மேலும் 1000 ரிங்கிட்டை கட்டுமாறு அவர் பணிக்கப்பட்டுள்ளார். ஆனால் கையில் பணம் இல்லை. இந்த நிலையில் ஜூலை 5ஆம் தேதி டேரி எனும் வட்டி முதலையை அணுகி 1000 ரிங்கிட் கடன் வாங்க அவர் முயற்சித்துள்ளார். வயது குறைந்தவர் என்பதால் வட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது. எனவே தனது நிர்மாண படத்தையும் குடும்பத்தாரின் விவரங்களையும் கொடுக்குமாறு யாப்பிடம் கூறப்பட்டது. பிறகு வாலெட் வழியாக 1000 ரிங்கிட் மாற்றப்பட்டு அடுத்த 6 நாட்களுக்குள் 1500 ரிங்கிட்டாக வட்டியோடு திருப்பி தர வேண்டும் என டேரியும் கூறியுள்ளார். வீட்டுக்கு விஷயம் தெரிந்து யாப்பின் தந்தை கடந்த திங்கட்கிழமை அந்த 1500 ரிங்கிட்டை வட்டி முதலையிடம் திருப்பி தந்துவிட்டார்.
எல்லாம் முடிந்துவிட்டது என நினைத்தால் தொடக்கத்தில் பணம் செலுத்தப்பட்டதில் கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டு விட்டதாகவும், எனவே இப்போது 15,000 ரிங்கிட்டை கொடுக்க வேண்டும் என்றும் டேரி மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் யாப்பின் நிர்வாண படத்தை வைரலாக்கப் போவதாக டேரி மிரட்டியதால் யாப்பின் குடும்பம் போலீசில் புகார் செய்தது. நேற்று கோலாலம்பூரில் MCA பொது புகார் பிரிவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நடந்தவற்றை பகிர்ந்தது. கோலாலம்பூர் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டில் விபச்சார விடுதிகளாக இயங்கி வரும் மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் பாலியல் அடிமைகளாக நடத்தப்பட்டு வந்த 14 வெளிநாட்டு பெண்கள் மீட்கப்பட்டனர். புதன்கிழமை இரவு 11 மணி வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் பந்தா சோதனையில் 18 முதல் 36 வயதிலான அப்பெண்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் வங்காளதேசிகள், 3 இந்திய பிரஜைகள், 1 இந்தோனேசியர் என கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் சாஃபி வான் யூசுப் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் காதல் முறிவுக்கு பிறகு காதலன் தம்மை விபச்சார கும்பலிடம் விற்றுவிட்டதாக கூறினார். இவ்வேளையில் அந்த அதிரடி சோதனையின் போது ஏராளமான வாடிக்கையாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க முயன்றனர். எனினும் 16 ஆண் வாடிக்கையாளர்கள் அதிகாரிகளிடம் சிக்கினர். அவர்கள் முறையே 9 நேபாளிகள், 2 வங்காளதேசிகள், 5 மியான்மர் நாட்டவர்கள் ஆவர். தவிர விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்கள் என நம்பப்படும் 3 கைதாகினர். வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் தொடர்பில் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஜோஹர் குலாய் ஜலன் பெரிண்டாஸ்திரியான் சின்னாய் அம்பாட்டில் நேற்று காலை தொழிற்சாலை பேருந்து கவிழ்ந்ததில் ஓட்டுநரும் 22 பயணிகளும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக தெமங்கோங் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பயணிகள் 22 பேரும் 25 முதல் 30 வயதிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவர். 38 வயது உள்ளூர் ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற அந்த பேருந்து சாலை சந்திப்பில் இடதுபுறமாக வளையும் போது கட்டுப்பாட்டை இழந்து வலப்புற கால்வாயில் கவிழ்ந்தது. ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என உறுதி செய்யப்பட்டது. விபத்து குறித்து கூலாய் போலீஸ் விசாரித்து வருகிறது. பினேங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினேங் பராய் சப்ரஞ்சயா பினேங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலாகலன் எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினேங் பராய். இன்று அதிகாலை கினபாலு சிகரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கினபாலு மலையின் சயட் சோதனை சாவடி பகுதியில் இருந்து 155 மலையேறிகளும் இந்த வலுவான நீர் ஓட்டத்தை வெற்றிகரமாக கடந்து தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்துள்ளன. சபா பூங்கா அறங்காவலர் வாரிய நிர்வாகத்தின் அறிக்கையின்படி சிகரத்தில் பெய்த கனமழையால் மலைப்பகுதியிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து 7 கிலோமீட்டர் தூரம் வரை பாதையை கடந்துள்ளது. சபா பூங்காக்கள் தேடல் மற்றும் மீட்பு குழுவினர்களின் வழிகாட்டுதலில் உடனடி கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டதோடு பாதை பாதுகாப்பானதாக இருந்த போதும் அனைத்து மலையேறிகளும் வழங்கப்பட்ட பாதுகாப்பு கயிறுகளை பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது. இதனிடையே இதுபோன்ற சூழ்நிலைகளில் மலையேறிகள் அமைதியாக இருக்கவும் மலை அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது.